அதாவது குலதெய்வம் கோயிலுக்கு எப்பவும் போறது உண்டு. வீட்ல ஒரு விசேஷம்னா, குலதெய்வத்த பார்த்துட்டு தான் ஆரம்பிப்போம். இப்ப நான் எங்களோட குலதெய்வம் திருச்சி பக்கத்துல ஒரு இடத்துல. அந்த குலதெய்வம் கோயில் என்னன்னா, சட்ட சிக்கல்னால கொஞ்சம் மூடி வச்சிருக்காங்க. இப்ப கும்பிட முடியாத ஒரு சூழல் இருக்கு. இதுக்கு என்ன நாங்க செய்ய முடியும்? நிச்சயமாக. அதாவது இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களோட பிரச்சனைக்கு இறைவனை முன்னாடி நிறுத்திடுறோம். அதான் இந்த விஷயத்துக்கு உண்டானது. மனிதன் கோயிலை சாத்தலாமே தவிர குலதெய்வம் தன் அருளை அடைப்பது இல்லை. ஆக குலதெய்வம் சம்பந்தப்பட்டது முதல்ல நம்ம குலதெய்வம் மனதில் நினைத்து வீட்டில் இருந்து வழிபடுவது ஒரு முறை. அந்த போட்டோ வச்சோ அல்ல அதோட திண்ணீர் இது மாதிரி வச்சு வீட்டில் வழிபடுவது இது நிச்சயமாக அந்த அருளை கொடுக்கும். நான் ஒரு பிரசனம் பார்க்க போன அந்த அனுபவத்தை சொல்றேன் பாருங்க. இந்த ஊர் வேண்டாம், அந்த ஊர் பக்கத்துல போகும்போது 2 சமுதாயத்து மிகப்பெரிய பிரச்சனை. அந்த எல்லை தெய்வம் அவங்களுக்கு பிரசனம் பார்க்க நான் கூப்பிடுறாங்க. நாங்கள் போய் பார்த்து இந்த நாள் திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். திறக்கின்ற போது கூட பிரச்சனை வந்த போது அங்கிருந்த ஒரு நபர், நீங்க திறக்கலாம் பரவாயில்ல, இன்னைக்கு எல்லாரும் பூஜைக்கு வந்துட்டோம்னு சொல்லி ஒரு செங்கலை எடுத்து கிளீனா கழுவி அங்க வச்சு ஒரு பட்டை போட்டு தேங்காய் வாழைப்பழம் உடச்சி சாமி கும்பிட்டாரு பாருங்க. அங்க இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் சாமி வந்துருச்சு. அப்ப கோயிலுக்குள்ள சாமி இருக்குன்னு நினைச்சோம். கோயிலை விட்டு 10 அடி தள்ளி செங்கல்குள்ள வந்து சாமி வந்தது. எனக்கு இதோட ஆச்சரியம்னா அங்கிருந்த பசுமாடுகள் காளை மாடுகள் அருகில் வந்து உட்கார்ந்தது பாருங்க. அப்ப எங்களுக்கே அந்த ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்ப இறைவன் நமக்கு அருளை கொடுக்கறது தவறுதில்லை. இந்த மாதிரி குலதெய்வ கோயில்னா நம்ம காணிக்கை எடுத்து வச்சு வழிபாடு பண்ணுவது ஒன்று, அதோட படங்கள் வைத்து வழிபாடு பண்ணுவது, அந்த எல்லையில் நின்று கும்பிடுறது, அந்த திசை நின்று கும்பிட்டாலும் நிச்சயமாக உண்டு. கோயில் தான் அடைச்சிருக்க தவிர அந்த வைப்ரேஷன் அடைக்கப்படுவதில்லை. அந்த கோயில் நிறைய கோயில்கள் அடைக்கப்பட்ட கோயில்கள் விசேஷம் உண்டு. தேவதானப்பட்டி கோயில் அம்பால பாத்தீங்கன்னா இன்னும் பார்க்க முடியாது. கதவை தான் நீங்க சாமியா கும்பிட்டுட்டு இருக்கீங்க, ஆனா அருள் இன்னும் இருக்கு. வெளியே நின்று நீங்க கும்பிட்டாலும் உங்களுக்கு வேலை செய்யும். அந்த ஊர் எல்லையை மிதிச்சு அந்த தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யுங்கள், அது போதும். அங்கிருந்து முடிந்தால் மண் எடுத்துட்டு வரலாம், எந்த ஒரு இதாகும். அங்க வில்வ மரம் இருக்க இலை எடுத்து நீங்க ஏதோ ஒரு பொருளை தெய்வமாக நினைத்து வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு அதுக்குண்டான அருள் நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கும். எல்லாம் இறைவன் எங்கும் இருக்கிறார். அந்த குலதெய்வத்த அருள் உங்க வீட்டு வரைக்கும் வந்து காக்கும். இந்த பரம்பரையா தானே குலதெய்வம்ன்ற வழிபாடு இருக்கு. அதில் ஏற்படுற பலன்கள் என்ன சார்? நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியறது இல்ல. எங்களுக்கு தெரியல எந்த குலதெய்வம்னு. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் சொல்லுங்க. நிச்சயமாக குலதெய்வங்கிறது நம்ம முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட வழிபாடுகளாக வரும். தலைமுறையாக கும்பிட்டு வந்தது. நம்ம எந்த ஊர்ல இருந்தோமோ அங்கிருந்து கும்பிட்ட தெய்வம். ஒரு சிலர் அங்க வாழ்ந்த வீட்டில் இருக்கிற பெண்களையாகவும் சரி, இல்ல அங்க இருக்க முன்னோர்கள் அவர் அருள் பெற்ற அவர்களையும் தெய்வமாக கும்பிடுவதுதான் அது. குலதெய்வத்தை மறந்தவன் தன் குலத்தையே மறந்து விட்டான் அப்படிதான் சொல்லணும். இப்ப தெரியல என்ன பண்ணலாம்? இதற்கு பேரு சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம். இந்த மாதிரி பிரசனத்தின் முறையின் மூலம் உங்க குலதெய்வம், சார் எங்க குலதெய்வம் இதுவா அதுவான்னு டவுட்டா இருக்கு சார். அவன் பிரசனத்தின் மூலம் உங்க குலதெய்வம் என்ன, அதோட அமைப்புகள் எப்படி இருக்கு, இந்த மரம் இருக்கும், இந்த திசையை பார்த்துருக்கும், அங்க வாகனங்கள் இருக்கும், அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் சொல்ல முடியும். அப்ப கோயிலோட பெயர் அந்த அம்சம் மட்டும் இன்றைய காலகட்டத்துக்கு வரல. ஏன்னா ஒவ்வொரு அம்சமும் இந்த குல அடிப்படையில் ஜாதி அடிப்படையில நிறைய பேர் மாறுபாடு வர்றதுனால, ஆனா அந்த அம்சம் எந்த ஊர் பக்கம் இருக்கு, எந்த இதில் இருக்கு, எந்த பாத்து இருக்கா, அரச மரம் இருக்கா, பக்கத்தில் நீர்நிலை இருக்கா, ஒத்தையடி பாதை போகுமா, இது வரைக்கும் துல்லியமா சொல்ல முடியும். ரைட். ஒரு சிலர் குலதெய்வம் எவ்வளவு கண்டுபிடிக்க முடியலன்னா குலதெய்வத்துக்கு இணையான தெய்வத்தை எடுக்க கொடுக்க முடியும். எத்தனையோ தெய்வத்தை எடுத்து கொடுத்துருக்கோம். அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு பெண் தெய்வமாக, கேரளா பக்கம் மட்டும் தான் தெரியுது, வேற எதுவும் தெரியல. பெண் தெய்வம் எடுத்து கொடுக்க பெண் தெய்வமா இருக்கு, மீன் அம்சம் காட்டியிருக்கு. அது இல்லாம ஒரு அப்படின்னு எடுத்துட்டு வரும்போது கடைசியா பார்த்தா மீன் குளத்தி பகவதி அம்மன் அப்படின்னு வந்தது. அப்புறம் ஒரு வருடம் கழித்து சொல்லும் போது அந்த ஊர் பக்கம் அவங்க இருந்தாங்க. ஏன்னா மீனராசியில் வருது, மீன் தத்துவம் வருகின்ற நட்சத்திரமே ரேவதி நட்சத்திரத்தில் வருது, அது மீனை குறிக்கின்றது. அப்ப நம்ம மீன் அம்சம் காட்டுதுங்க, மீன் குளத்தி பகவதி நம்ம கும்பிடுங்க சரியா போகும்னு சொன்னோம். அப்படி அந்த மாதிரி எடுக்கலாம். இதுவே ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிரசனம் போடுகின்றோம். அவங்களுக்கு வருகின்ற பிரசன லக்னத்தில் ஒரு குறிப்பாக ஒரு செவ்வாய் அம்சம் வந்து சனியை பார்வையாக வந்து அந்த ஊர் பக்கம் பொதுவாக இந்த ராசி அடிப்படையில ஒரு மகரமோ இல்ல தனுஷோ இந்த மாதிரில வரும்போது பழனி இல்ல கோயம்புத்தூர் வட்டார பகுதின்னு எடுத்துருவோம். அதுல செவ்வாய் என்றால் முருகர் கோயில் சம்பந்தப்பட்டது, சனி பழனி அப்படி பழனின்னு என்று ஏசியை எடுத்துருவோம். அதை உறுதிப்படுத்த பிரசனத்தை அங்க ஒரு மாந்தியோ ஏதோ ஒரு மாந்தி ஏன் எடுக்கிறோம்னா அங்க போகர் சன்னதி இருக்கு. அப்ப இப்படி வச்சு உறுதியாக எடுக்க முடியும். அப்ப குலதெய்வம் நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும். குலதெய்வமே நம்ம வழிபாடு சொல்லும்போது அதான் உணர்த்திடும். இல்ல குலதெய்வத்துக்கு இணையான தெய்வத்தை எளித்து வழிபட்டாலும் நிச்சயமாக நமக்கு அருள் கிட்டும்.